வெஜ் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சிறுகீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறுகீரையை வாங்கிட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் தனியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் எந்த மண்ணும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வந்தோடனே கீரையை ஃபஸ்ட் நம்ம வேக போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். பார்க்க கீரை நிறையா இருக்க மாதிரி இருக்கும். வெந்தோடனே கீரை ரொம்ப கம்மியாயிடும். ஜஸ்ட் இதை இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா போதும். எல்லாம் தண்ணியில் படுற மாதிரி உள்ளே போயிடும். கீரை வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கக்கூடாது. நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது. அப்படியே ஓப்பன்லேயே அது நல்லா வேகட்டும். கீரை முக்கால்வாசி வெந்துருச்சு. நம்ம இன்னொரு அடுப்பில் அதை தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். காரம் இன்னும் கூட வேணுன்றவங்க இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கீரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அடியில் இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இது கூட நம்ம தாளித்து வச்சுருந்ததை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். தண்ணியெலாம் வற்றிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இது நம்ம கடைஞ்சா சரியாக போயிடும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நிறைய பேர் மிக்சியில் போட்டு கடைவாங்க. அப்படி கிடையாதுங்க. அது கீரையோட டேஸ்ட்டே மாற்றிடும். இந்த மாதிரி மத்து வச்சு 1-2 கடைஞ்சா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கீழே வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கீரைலாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதை சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க.